நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் நாரதர் தம்முடைய ஆசிரமம் சென்றதும் வைசம்பாயனர் பகவானுடைய மகிமையை சொல்லியதும் தான் சேவிக்கின்றோம். நாரதரானவர் நர நாராயணர்களால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை கேட்டு தேவரிடத்தில் மிகவும் பக்தி அடைந்து ஏகாந்தியாய் இருக்கும் தன்மையை அடைந்தார். நரநாராயணர்களுடைய ஆசிரமத்தில் 1000 வருடம் வசித்து பகவானுடைய சரித்திரத்தை கேட்டு விகாரமற்றவனான ஹரியையும் தரிசித்து இமயமலையின் நடுவில் தேவர்களால் பூஜிக்கப்பட்ட தம்முடைய ஆசிரமத்தை அடைந்தார். பிரசித்தமான கீர்த்தியுடைய நரநாராயணர்கள் என்கின்ற அந்த ரிஷிகளும் அழகான அந்த ஆசிரமத்திலேயே உத்தமமான தவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அளவற்ற பராக்கிரமம் உடையவரும் பாண்டவர்களுடைய குலத்தை தாங்குகிறவருமான நீரும் இப்பொழுது ஆதி முதல் இந்த கதையை கேட்டு பரிசுத்தமான ஆத்மாவை அடையவர் என்ற ரீதியில் என்ற நிலையில் இருக்கின்றீர். யார் கர்மத்தினாலோ மனத்தினாலோ வாக்கினாலோ அழிவற்றவரான விஷ்ணுவை பகைப்பானோ அவனுக்கு இந்த உலகமும் பரலோகமும் இல்லவே இல்லை. யார் தேவர்களில் சிறந்தவரும் தேவரும் பாவங்களை ஹரிப்பவருமான நாராயணரை துவேஷிப்பானோ அவனுடைய பித்ருக்கள் அளவற்ற வருடங்கள் நரகத்தில் மூழ்குகிறார்கள். ஆத்மாவானது எந்த ஜனத்திற்குத்தான் எப்படி துவேஷிக்கத்தக்கதாகும்? விஷ்ணுவானவர் ஆத்மாவாக அறியத்தக்கவர் என்று ஸ்ருதி மொழிகின்றதல்லவா? கந்தவதியின் புத்திரரும் எங்கள் குருவுமான ரிஷியானவர் பரமாத்மாவினுடைய இந்த மகிமையை சொல்லினர். இதை அவரிடமிருந்து நான் கேட்டேன், உமக்கும் சொன்னேன். நாரதரோ ரகசியமானதும் சுருக்கமுள்ளதுமான இந்த தர்மத்தை ஜகத்துக்கு நாதரான நாராயணரிடமிருந்தும் நேரில் அடைந்தார். அப்படிப்பட்ட மகத்தான இந்த தர்மமானது முன் உமக்கு ஹரி கீதைகளில் சுருக்கமான விதிகளில் இவ்விதம் அமைத்து சொல்லப்பட்டது. கிருஷ்ணத்வைபாயனரான வியாசரை பிரபுவான நாராயணரை அறிய கடவீர். புண்டரீகாட்சரை தவிர வேறு யார் மகாபாரதத்தை செய்கிறவனாவான்? பிரபுவானவன் அந்த நாராயணரை தவிர பலவிதமான தர்மங்களையும் யார் சொல்லுவான்? உம்மால் எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கப்பட்டதோ அப்படி உம்முடைய மகா யாகமானது நடக்கட்டும். அஸ்வமேதத்தை தொடங்கிய நீர் உண்மையாக தர்மத்தை கேட்டுவிட்டீர் என்று சொன்னார். பெரிதான இந்த சரித்திரத்தை கேட்டு பரீட்சித்தின் புத்திரரான ஜனமேஜய மகாராஜா உடனே யாகத்தை முடிப்பதற்கு எல்லா கர்மங்களையும் ஆரம்பித்தார். இந்த இடத்தில் நைமிஷாரண்ய வாசிகளின் இடையில் கேட்கப்பட்ட நான் இப்பொழுது நாராயணியம் என்கின்ற இந்த சரித்திரத்தை உமக்கு சொன்னேன். முற்காலத்தில் நாரதரால் ரிஷிகளும் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் பீஷ்மரும் கேட்டுக்கொண்டிருக்கையில் பிரகஸ்பதிக்கு சொல்லப்பட்டவரும் பரம ரிஷியும் மக்களுக்கும் உலகங்களுக்கும் பதியும் பெரிய பூமியை வகிப்பவரும் வேதத்தையும் வினயத்தையும் முக்கியமாக கொண்டவரும் சமம் விரதம் இவைகளுக்கு நிதியும் யம நியமங்களை பரமாக கொண்டவரும் பிராமண சேஷ்டர்களுடன் கூடினவரும் தேவர்களுக்கு ஹிதருமான அந்த ஹரியே உமக்கு கதியாவார். அசுரர்களுடைய வதத்தை செய்கிறவரும் தவங்களுக்கு இருப்பிடமும் மிகப்பெரிய கீர்த்திகளுக்கு பாத்திரமும் ஏகாந்திகளுக்கு மோட்சத்தை கொடுப்பவரும் சரணத்தை கொடுப்பவரும் அபயத்தை கொடுப்பவரும் சுகங்களுடைய பாகத்தை கொடுப்பவருமான ஹரியானவர் உங்களுக்கு கதியை கொடுக்கிறவராகட்டும். மது கைடவர்களை கொன்றவரும் கிருத யுத தர்மத்தை அறிந்து அனுஷ்டிப்பவர்களுக்கு கதியை கொடுப்பவரும் அபயத்தை கொடுப்பவரும் யாகத்தில் பாகத்தை கிரகிப்பவருமான அவர் உமக்கு சரணமாகட்டும். சத்வம் முதலான முக்குணங்களை உடையவரும் உண்மையில் நிர்குணரும் வாசுதேவர் முதலான 4 ஸ்வரூபங்களை தரிப்பவரும்
குளம் வெட்டுதல் முதலான பூர்த்தியம் ஆகிய இவைகளுடன் பயன்களின் பாகத்தை அளிப்பவரும் எப்பொழுதும் ஜபிக்கப்படாதவரும், அதாவது எப்பொழுதும் ஜெயிக்கப்படாதவரும், சலிக்கின்றவைகளை அதிகிரமித்தவருமான பகவான் மனஸ்விகளும் புண்ணியசாலிகளுமான ரிஷிகளுக்கு கதியை செய்யட்டும். ஜலத்தினால் உண்டான நாராயணரும் அந்த ரிஷியான வாசுதேவரை வணங்கியமையால் உலகங்களுக்கு சாட்சியம் ஜனனமற்றவரும் அனாதியான புருஷரும் சூரியன் போன்ற நிறமுடையவரும் ஈஸ்வரரும் அநேக விதமான கதியுமான அந்த வாசுதேவரை ஒரே புத்தியுடன் நமஸ்கரியுங்கள். அவரோ உலகங்களுக்கு காரணம், மோட்சத்திற்கு ஸ்தானம், சூக்ஷமும் பரமான ஸ்தானமும் சலியாத ஸ்தானமும் சனாதனமுமான அப்படிப்பட்ட இந்த வாசுதேவர் என்கின்ற பிரம்மமானது புத்தியால் மனத்தை அடக்கி சாங்கியர்களாலும் யோகிகளாலும் வரிக்கப்பட்டது என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.